நடு ஆசியாவிலையும் சர்வதேச வர்த்தகத்திலையும் ஒரே நேரத்தில் ரெண்டு மிகப்பெரிய புயல் வீசிக்கிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் தொடங்கி கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனால் ரெண்டு பக்கமும் கொஞ்சமும் சளைச்ச மாதிரியே தெரியல. உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பான ஹார்முஸ் நீர்ச்சந்தி வரைக்கும் இந்த மோதல் வந்து நிற்குது. எங்கள் வழியில் கப்பல்கள் போகணுன்னா நஷ்டம் எடுத்தாங்கன்னு ஈரான் ஒரு புது கண்டிஷனை தூக்கி வீசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்களுக்கு ஆயுதமே தீர்ந்து போச்சுன்னு அமெரிக்க ராணுவத்துக்குள்ளேயே பெரிய பஞ்சாயத்து விடுச்சிருக்குன்னு தகவல்கள் கசியுது. கேம்ப் டேவிட் கூட்டத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பாதுகாப்பு செயலாளரை கோபத்தில் திட்டி தீர்த்ததா வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிடுது. இது போதாதுன்னு உலகத்தின் செமிகண்டக்டர் மற்றும் சோலார் சந்தையை கையில் வச்சிருக்கக்கூடிய சைனாவை அடக்கிறதுக்கு அமெரிக்கா பாலிசிலிக்கான் மூலப்பொருள் மீது புது வரியையும் குறைந்தபட்ச இறக்குமதி விலையையும் விதிச்சிருக்காங்க. ஹார்முஸ் நீர்ச்சந்தையில் ஈரான் போடக்கூடிய புது ஸ்கெட்ச் என்ன? அமெரிக்காவின் ஆயுத கிடங்களை உண்மையிலேயே சரக்கு காலியாயிடுச்சா? சைனாவுக்கு அமெரிக்கா வச்ச பாலிசிலிக்கான் செக் என்ன? இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. முதல்ல நாம் பார்க்க போகிறது உலக எண்ணெய் வர்த்தகத்தின் உயிர் நாடியான ஹார்முஸ் நீர்ச்சந்தி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கின அடுத்த கணமே ஈரான் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுங்களா? ஹார்முஸ் நீர்ச்சந்தியை மொத்தமாக முடக்கினது தான். இந்த நீர்ச்சந்தி ஏதோ சாதாரண கடல் பாதை கிடையாதுங்க. உலகத்தில் விற்பனையாகக்கூடிய மொத்த எண்ணெய் மற்றும் எரிவாயுவில் கிட்டத்தட்ட 20% இந்த வழியாக தான் கப்பல்களில் போயாகணும். இப்போ 5 மாதங்கள் முடிஞ்ச நிலையிலையும் அந்த நீர்ச்சந்தி மீதான பிடியை ஈரான் தளர்த்துறதா இல்லவே இல்லை. பதிலுக்கு அமெரிக்காவும் சும்மா இருக்கல. ஈரானிய கப்பல்கள் அந்த வழியாக சுதந்திரமாக வராதபடி அமெரிக்க கடற்படையும் ஹார்முஸ் நீர்ச்சந்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. இதன் மூலமாக ஈரானிய வணிக கப்பல்களுக்கு பெரிய சிக்கலை அமெரிக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஈரானின் புது வரைவு திட்டம் 12 பாயிண்ட் டிராஃப்ட் ப்ரொபோசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலையில் தான் ஈரான் பாராளுமன்றம் ஒரு புது வரைவு திட்டத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கப்பல்களுக்கு முழு தடை. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு எதிராக செயல்படக்கூடிய எந்த ஒரு நாட்டின் கப்பலும் ஹார்முஸ் நீர்ச்சந்தி வழியாக போகவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. போர் நஷ்ட ஈடு, வார் ரெப்பரேஷன்ஸ். இந்த போர்னால ஈரானுக்கு ஏற்பட்ட பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பு சேதங்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் முழு இழப்பீடு தந்தால் மட்டுமே அவங்களுடைய கப்பல்களுக்கு இந்த வழியாக அனுமதி மீண்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20% அபராதம். இந்த விதியை மீறி நுழைய பார்க்கக்கூடிய கப்பல்களோட சரக்கு மதிப்பில் 20% வரைக்கும் அபராதமாக வசூலிக்க சட்டத்தில் வழிவகை செஞ்சிருக்காங்க. வருமான பகிர்வு. இந்த நீர்ச்சந்தி வழியாக வரக்கூடிய மற்ற வணிக கப்பல்கள் கிட்ட வசூலிக்கப்படும் கட்டணத்தில் 30% ராணுவ உள்கட்டமைப்புக்கும் 70% நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பயன்படுத்த போறாங்களாமா. ஈரான் நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகர் அலி நிக்சாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1951 ஈரானிய எண்ணெய் வளத்தை தேசியமயமாக்கியதை விட ஹார்முஸ் நீர்ச்சந்தியை ஈரான் நிர்வாகத்தின் கீழே கொண்டு வர்றது மிக முக்கியமானது. அணு ஆயுதம் வைக்கிறதை விட இது வலிமையானது அப்படின்னு பேசியிருக்காரு. முன்பிருந்தே ஈரான் நஷ்ட ஈடு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கல. அதனால தான் ஈரான் இப்போ சட்டப்பூர்வமாகவே இந்த வரைவு திட்டத்தை கொண்டு வந்து அமெரிக்க கூட்டணி நாடுகளை கோட்டைக்குள்ளேயே பூட்ட பார்க்குது. போர் தொடங்கி 5 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பிளான் பண்ணாங்க தெரியுங்களா? ஈரானின் உச்ச தலைவர் அப்துல்லா காமேனி இறந்துட்டார் அப்படின்னா, அல்லது ஈரானின் முக்கிய தலைமையை தகர்த்துட்டோம் அப்படின்னா ஈரான் மொத்தமாக உடஞ்சு போயிடும், நீண்ட காலம் சண்டையிட முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் 5 மாதங்கள் கடந்தும் ஈரான் சளைக்காம பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க சைட்லேருந்து. ஆனால் இப்போ பிரச்சனை ஈரான் பக்கம் இல்லை, அமெரிக்கா பக்கம் தான் பூகம்பமாக வெடிச்சிருக்கு. த வாஷிங்டன் போஸ்ட் தகவலும் கேம்ப் டேவிட் சண்டையும். சமீபத்தில் பிரபல அமெரிக்க நாளிதழான த வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்ற அந்த நாளிதழ் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டாங்க. மேரிலாந்தில் உள்ள கேம்ப் டேவிட் அப்படின்ற இடத்துல நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பாதுகாப்பு செயலாளர், அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸெத் மீது பயங்கரமாக கோபம் அடைஞ்சதாக கூறப்பட்டது. காரணம் என்ன தெரியுங்களா? ஈரான் மீதான ராணுவ தாக்குதல்களுக்கு தேவையான முக்கிய ஏவுகணைகளின் கையிருப்பு மிகவும் ஆபத்தான அளவுக்கு குறைஞ்சிருச்சாமா. ட்ரம்ப் ஏற்கனவே ஆயுத பற்றாக்குறை பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு நம்பிட்டு இருந்தாராமா. ஆனால் கூட்டத்தில் உண்மை நிலவரம் தெரிஞ்சதும் பீட் ஹெக்ஸெத் கிட்ட ட்ரம்ப் கடும் கோபத்தை வெளிப்படுத்தினதா அந்த செய்தி சொல்லுது. ஹெக்ஸெத் உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா, தனக்கு ஆதரவாக பேசி துணை பாதுகாப்பு செயலாளரான ஸ்டீபன் ஃபெயின்பெர்க் தான் அதிபருக்கு சரியான விவரங்களை தெரிவிக்கல அப்படின்னு பழி அவர் மேலே போட்டுட்டதா சொல்லப்படுது. எவ்வளவு ஆயுதங்கள் தீர்ந்து போயிடுச்சு. வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் ராய்டர்ஸ் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தலையே சுத்துதுங்க. ஈரானிய போரின் முதல் சில மாதங்களிலேயே அமெரிக்கா பயன்படுத்தியவையெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 850க்கும் மேற்பட்ட டோமாஹாக் குரூஸ் ஏவுகணைகள், 1000க்கும் மேற்பட்ட பேட்ரியாட் மற்றும் தாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், 1300க்கும் மேற்பட்ட ராணுவ தந்திர பாலிஸ்டிக் ஏவுகணைகள், மிக முக்கியமாக உக்ரைன் போருக்கு பயன்படும் ATACMS ரக தந்திர ஏவுகணைகளின் கையிருப்பு அமெரிக்கா கிட்ட இப்போது முழுவதுமாக தீர்ந்து போயிடுச்சு. 0 ஸ்டாக் அப்படின்னு சொல்றாங்க. பேட்ரியாட் ஏவுகணைகளை திரும்ப உற்பத்தி செய்யறதுக்கு குறைஞ்சது 2 ஆண்டுகள் வரைக்கும் ஆகுமா. இதனால தான் உக்ரைனுக்கும் ஏவுகணைகளை தர அமெரிக்கா மறுத்துட்டாங்க. வெள்ளை மாளிகையின் மறுப்பு மற்றும் ட்ரம்பின் பேக் அடி நிலைப்பாடு. இந்த செய்தி வந்த உடனே வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவிட் இதை திட்டவட்டமாக மறுத்திருக்காரு. இது 100% பொய்யான செய்தி. அதிபர் ட்ரம்பிற்கு ஹெக்ஸெத் மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உடனே ட்ரம்ப்பும் தாமதிக்காம எங்ககிட்ட தான் உலகத்திலேயே அதிக ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வலைதள பக்கத்தில் பதிவிட்டாரு.
ஆனாலும் அரசியல் விமர்சகர்கள் இதை யாருமே நம்ப தயாராக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போரினுடைய ஆரம்பத்தில் ஈரானை 2 நாளில் அழிச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு பேசின ட்ரம்ப் சமீபத்தில் 2 முறை தான் அறிவித்த பெரிய அளவிலான தாக்குதல்களை அவராகவே திடீர்னு ரத்து செஞ்சார். அடிக்கடி அமைதி பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம் அப்படின்னு பேச தொடங்கியிருக்காரு. ஆரம்பத்தில் அப்படியே விடா கொண்டனா கொடா கொண்டனா அவ்வளோ பிடிவாதமாக அவ்வளோ ரஃபா நின்று பேசினவர் இப்போ எதுக்கு ஒரு மாதிரி இறங்கி போகிறாரு, அங்கங்கே தயங்குறாரு அப்படின்றது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு.